35%, டிஎம்கேக்கு 35%, ஆக மொத்தம் 70%, மிச்சம் 14% 8% போச்சு. இப்படி போனதால இந்துக்களாகிய நாம இப்ப என்னவா இருக்கோம்? ஜி திராவிடம் தானே. நம்ம எல்லாம் காவிய போட்டுக்கிட்டு திராவிட வேஷம் வச்சுக்கிட்டு வெளியே போனா பிள்ளையார கூப்பிட்டா கும்பிடுறது, வழியில அம்மன் வந்தா கும்பிடுறது. நடிக்கிறத நிறுத்துங்க, நடிக்க கூடாது. இந்துவா நின்னு போராடுங்க. நம்ம நாட்டுல இந்துத்துவம் வாழணும்ன்றது ஒரு கருத்து மனசுல இருந்தா இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்குவாங்க. நான் சொன்னது நான் சூக்கா சொன்னேன், அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா இப்ப உங்களை நான் பதில் சொல்லிட்டேன். 35 70 14 சேர்த்தா 86 என்னவா இருக்குங்க? இந்துவா? பேச மாட்டீங்களே ஜி, சொல்லுங்க ஜி. இந்துவா ஜி? இந்து இல்ல திராவிட வாழ்ற ஒத்துக்கிறீங்களா? இனிமே மாத்துங்க. இனிமே நாம எல்லாம் இந்துக்கள் என்றத ஜி இந்த சைடுல இருக்கிறவங்களா ப்ளீஸ் உடனே கொடுத்துருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம எல்லாம் ஜீரோவா இருக்கோமே. ஆனா அவங்க கேட்கட்ட கமிஷனர் ஆபீஸ் அப்படியே செங்கலா பிரிச்சுருவாங்க. என்ன பிரிப்பாங்க? செங்கல் அட் அ டைம்ல 50,000 பேர் நிப்பா. நம்ம 50 பேர் நிக்க மாட்டோம். அதான் நம்ம மைனஸ். நம்ம ஆவணர் முடிவு பண்ணா பட்டுன்னு என்ன நிலைமையில இருக்கோம்? நம்ம திராவிட இருக்கோம், இந்துவா உண்மையாவே மாற ஆரம்பிச்சு இந்த கோரிக்கை கொடுக்கிற 10 அம்ச கோரிக்கையோ நம்மளுக்கு நிறைவேற்றுறவங்க தான் இந்து நாட்டுல ஆட்சி ஆள முடியும்ன்றத ஆழித்தனமா சொல்லலாமா இந்துத்துவ தலைவர்களே? இல்லடா. ஆகல இந்த எலெக்ஷன்ல நம்ம யாருன்றதை காட்டுவோம். நம்ம ஜி தலைமையில இந்த 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கொடுத்துருக்கோம். நல்லபடியா இதுக்கு நாங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இதுக்கு நீங்க அந்த 10 அம்ச கோரிக்கை நாங்க கேட்காம நீங்க செஞ்சிருக்கீங்க தெரியும். நன்றி, வணக்கம். மகாசபா சார்பாக 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மிகப்பெரும் இந்து எழுச்சி பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள 40க்கும் மேற்பட்ட இந்து தலைவர்கள் ஒன்றாக இணைந்து இந்த மேடையில் நாங்கள் ஒன்றாக இணைந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றி இன்னைக்கு மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்கிறோம். இதுக்கு காரணம் என்னவென்றால் 40 ஆண்டு காலமாக இந்துக்களை ஏமாற்றி இந்த தமிழகத்தில் ஆட்சி அமைத்து கொண்டு இந்துக்களுக்கு தேவையான எந்த விதமான சலுகையும் செய்யாமல் இந்துக்களுக்கு ஆதரவு என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்துக் கொடுப்பதற்காக மட்டுமே இந்த 10 அம்ச கோரிக்கை. இந்த 10 அம்ச கோரிக்கை என்னவென்பது நாங்கள் அந்த பத்திரிகை மூலியமாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். ஆகையால் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மட்டும்தான் இனி தமிழகத்தில் 40க்கு 40 தொகுதி வெற்றி பெற முடியும். மற்ற கட்சிகள் இதை நிறைவேற்றி கொடுக்க தவறிவிட்டால் நிச்சயமாக இந்துக்கள் அனைவரும் 49O என்ற பட்டனை அழுத்தி ஓட்டு போட விரும்பவில்லை என்ற பட்டன் தான் தமிழகத்தில் மிகப்பெரிய ஓட்டு வங்கியாக இருப்போம் என்பதையும் இந்த மேடைவாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். 40 தொகுதிகளிலும் 40 தலைவர்களும் ஒன்றாக இணைந்து சூறாவளி பிரச்சாரத்தை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக எங்களை ஆதரிக்காத அரசியல் கட்சிகள் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள் என்பதையும் இந்த மேடை மூலியமாக சொல்கிறோம். இஜகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை என்பதில்லை. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை நேர்ந்து விட்ட போதிலும் அச்சமில்லை என்பதில்லை என்று விளையாட்டு கூட்டத்துல போய் சேர்ந்ததுனால அது கூடயே வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த செம்மறி ஆட்டோட பாலை குடிச்சிட்டு அது கூடயே அது பாஷையிலேயே பேசி மேன்னு கத்திட்டு அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அப்ப திடீரென்று அந்த சிங்க காட்டுக்கு ராஜாவாக இருக்கிற அந்த தாய் சிங்கம் பார்த்து விடுகிறது. என்னடா நம்முடைய மகன் நம்முடைய குழந்தை கேவலம் செம்மறி ஆட்டினுடன் கூட போய் சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்த உடனே
இந்த சிங்கம் விரட்டுகிறது, அந்த செம்மறியாடுகள்லாம் ஓடி விடுகிறது, இதுவும் ஓடுகிறது. அந்த சிங்கத்தை பிடரியை பிடித்துக் கொண்டு இழுத்துக் கொண்டு வருகிறது. வந்து பிடரியிலே அடிக்கிறது. அடே, நீ செம்மறியாட்டு கூட்டம் அல்ல, நீ சிங்க கூட்டம், நீ சிங்கம் என்று பிடரியிலே அடிக்கிறது. நீ மேமேனு கட்டக்கூடாது, கர்ஜி சிங்கம், நீ காட்டுக்கு ராஜா, நீ கர்ஜிக்க வேண்டும், நீ கர்ஜிக்க வேண்டும் என்று சொல்லி பிடரியிலே போட்டு டமால் டமால் என்று அடிக்கிறது. அதற்கு புரியவில்லை, அது மேமேனு கத்திட்டு இருக்கு. பிள்ளை தமிழ்ல வருதா, திருப்பாவையில வருதா, திருவெம்பாவில வருதா, எந்த தமிழ்? எனக்கு ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 1 தான் என்னுடைய புத்தாண்டு என்று கொண்டாடி கொண்டிருக்கிறானே கிறிஸ்தவன், அவன் தமிழனா? எனக்கு ஹிஜ்ரி 1 தான் புத்தாண்டு என்று கொண்டாடி கொண்டிருக்கிறானே இஸ்லாமியன், அவன் தமிழனா? சொல்லுடா சீமான், நாம் தமிழர் சொல்றா, நீ சொல்ல முடியுமா? யார் தமிழன் இந்த ஜனசு? தமிழர் திருநாள் என்று சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகையை எவன் கொண்டாடி கொண்டிருக்கிறானோ, தன்னுடைய விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறானோ, அந்த இந்துதான் தமிழனாக இருக்க முடியும். தமிழர் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய சித்திரை 1 எவன் புத்தாண்டாக கொண்டாடி கொண்டிருக்கிறானோ அவன்தான் தமிழனாக இருக்க முடியும். தமிழர்களுடைய வேதம், தமிழருடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானை எவன் கடவுளாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் தமிழனாக இருக்க முடியும். உலக பொதுமறை ஐயன் திருவள்ளுவன் எழுதினானே, அந்த உலக பொதுமறையை எவன் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் தமிழனாக இருக்க முடியும். ஆகவே இந்து மட்டுமே தமிழனாக இருக்க முடியும். கலைஞர் அவர்களே, சீமான் அவர்களே, வை கோபாலசாமி அவர்களே, தமிழுக்காக வக்காலத்து வாங்கிக் கொண்டிருக்கிற, இந்த பாபர் மசூதி கட்டுகிறேன் என்று சொல்லி கோவணம் கட்டிக் கொண்டு காசை வாங்கி பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற திருமாவளவனே, நீ போய் பாய் பள்ளிவாசல் கட்டுறாங்க, தமிழனாடா? உனக்கும் தமிழனுக்கு என்ன சம்மந்தம்? தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக மிதப்பேன், நான் கவிழ்த்தெல்ல மாட்டேன், அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்து கொள்ளலாம். தமிழா, இவனை தூக்கி கடலுக்குள்ள போட்டா அங்க இருக்கிற மீன் எல்லாம் உயிரோடு இருக்குமா? யோசனை பண்ணிப்பாங்க, எத்தனை கொடுமை பண்ணியிருக்கான் ஆளு. பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தது யாரு? அருமை தலைவனை பாரு என்று சொல்லி கலைஞரனுடைய புகழ் பாடிக் கொண்டிருக்கிறார்களே. 6 வாரமும் என்னமோ இருந்தானுங்க. நான் 14 வருஷமா ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கிறேன். இவன் போய் கஷ்டப்பட்டான 6 வாரமா உள்ள இருந்து, உள்ள அடைச்ச உடனே அந்த பாளையங்கோட்டையில் இருக்கிற பாம்பு பள்ளி பூரா செத்து போச்சுங்க. தமிழன் 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 என்று சொல்லி நம்முடைய மக்களை மொட்டையடித்து அங்கே ஈழத்திலே லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த கொடுங்கோலன் கருணாநிதி, கொடுங்கோலன் கருணாநிதி. ஈழத்திலே நம்முடைய தலைவர், உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவன் இருக்கிறாரே, மேதகு பிரபாகரன், தமிழனுக்காக இருக்கிற ஒரே ஒப்பற்ற தலைவன், இந்து தலைவன், இந்து தலைவன். நானெல்லாம் ஸ்ரீயவெல்லாம் இன்னொரு பிரபாகரன் மாதிரி தான் பார்க்கிறேன். ஏதோ அவர் வந்து இங்க இருக்கிறாரு, இந்த கூட்டம் மட்டும் இருக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவருக்காக நாங்க நிறைய பேர் இருக்கோம். நாங்கெல்லாம் ஒரு ஆள் மாதிரி தான் இருப்போம். ஆனா நான் 100 பேர் வேலை பார்ப்பேன். அதனால யாரும் அது தெரிஞ்சிடக்கூடாது. ஆக ஒப்பற்ற தமிழன் அந்த ஈழத்திலே நம்முடைய மக்கள் அங்கே விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே விடுதலை புலிகள் தமிழ் ஈழ கனவு தோற்கவில்லை, அது பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்று. இந்துதான் தமிழன், தமிழன் தான் இந்து என்கிற அடிப்படையிலே நாம் ஒன்றிணைந்திருந்தோம் என்று சொன்னால், இந்த தேசத்திலே இன்றைக்கு 10 கோரிக்கைகளுக்காக நாம் இன்றைக்கு கூட்டம் போட்டு இன்றைக்கு நாம் மன்றாடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்துக்கள் ஜாதி ரீதியாக பிரிந்திருக்கிறோம், செட்டியார் கோனார் கவுண்டர் என்று பிரிந்திருக்கிறோம். ஆனால் அத்துணை சமுதாயத்தை, அத்தனை சாதியிலே இருக்கக்கூடிய, பாருங்க எத்தனை சாதிக்கார இருக்காங்க, அத்துணை பேரையும் ஒன்றிணைத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற மதிப்பிற்குரிய, என்னுடைய வணக்கத்திற்குரிய அற்புதமான ஒரு சல்யூட் தான் கொடுக்கணும் நம்முடைய இந்து மகாசபையினுடைய தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ அவர்களுக்கு என்னுடைய ஒரு சல்யூட் இருக்கிறீர்கள். இதோடு நீங்கள் இந்த பேச்சை கேட்டுவிட்டு துடைத்துவிட்டு நீங்கள் செல்லக்கூடாது.
எல்லாம் முடிந்து விட்டது, நல்லா சந்தோஷமா நல்லா பேசினாருங்கன்னு கேட்டு போட்டு எல்லாம் கூட்டமெல்லாம் நல்லா லைட்டு கீட்டெல்லாம் டெக்கரேட் எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் வாட்டுக்கெல்லாம் தொடச்சி போட்டு போயிடக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்கள் பகுதியிலே இந்த இந்து மகாசபை, இங்கே இருக்கக்கூடிய அத்துணை இயக்கங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் 10 பேராக சேர்த்து உங்களால் ஆனவர்களை இந்துக்களாக நாம் ஒன்றுபடுவோம், இந்து மகாசபையிலே நம்மை இழைத்துக் கொள்வோம் என்கிற வேகத்தோடு இந்த கட்சியை நீங்கள் வலுப்பெறச் செய்ய வேண்டும். என்னுடைய அன்பிற்குரியவர்களே, எனக்கு நேரம் போதவில்லை. நிறைய தலைவர்கள் இங்கே உங்களிடத்திலே உரையாற்றி இருக்கிறார்கள். அண்ணன் வீரராஜா இருக்கிறார், என்னுடைய அண்ணன் ஞான சம்பந்தம் இருக்கிறார், நம்முடைய கோடம்பாக்கம் ஸ்ரீ அவர்கள் இருக்கிறார், நம்முடைய செந்தில் கண்ணன்ஜி இருக்கிறார், என்னுடைய சகோதரர் கணேஷ் பாபு இருக்கிறார், சசிகுமார் இருக்கிறார். இப்படி நிறைய பேர் இருக்கிற காரணத்தினால் உங்களிடத்திலே இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். என் அன்பிற்குரியவர்களே, நாம் இந்துவாக பிறந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் கூட இந்து கோழையாக வாழக்கூடாது. ஒரு இந்து வீரனாகத்தான் வாழ வேண்டும். நான் என்னுடைய வாழ்விலே எடுக்கிற லட்சியம், என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னவென்று சொன்னால், எனக்கு ஏதோ அந்த ரோட்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி ஜெகதீசனார் செத்துட்டாருங்கிற மாதிரி எனக்கு வேண்டாம். அப்படி ஒரு சாவை இறைவா எனக்கு நீ கொடுக்க கூடாது. முடிஞ்சு, எனக்கு நீ கொடுக்க கூடாது. நான் நோய்வாய்ப்பட்டு ஜெகதீசனார் டிபி நோய் வந்து செத்து போயிட்டாருன்னு எனக்கு ஒரு வாழ்க்கையை இறைவா நான் வணங்குகிற முருகப்பெருமானே, என்னுடைய ராமபிரானே எனக்கு கொடுக்க வேண்டாம். நான் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளால், இந்த தேச துரோகிகளால் வெட்டுப்பட்டு சாக வேண்டும். என்னுடைய ரத்தம் இந்த மண்ணிலே பட வேண்டும். என்னுடைய ரத்தத்தின் மூலமாக இந்த தேசத்திலே கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய், இந்துக்களுக்கு விசுவாசமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய இந்து சமுதாயம் எழ வேண்டும். ஒரு இந்து சாம்ராஜ்யம், சத்ரபதி சிவாஜியினுடைய வீர சாம்ராஜ்யம் இந்த தேசத்திலே உருவாக வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து ஹிந்து தர்மாபிமானிகளுக்கும், மடாதிபதிகளுக்கும், மகான்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரம். இவ்வளவு பெரிய ஒரு முயற்சி எடுத்தது நிச்சயமா பாராட்டத்திற்குரியது. இது இப்போ தேவையான ஒன்று. இன்றைக்கு இந்த ஒரு பக்கம் மதமாற்றம், இப்போ பல பிரச்சனைகள் பத்தி பல பேர் ரொம்ப அழகா சொல்றாங்க. ஒரு பக்கம் பசுவதைகள், ஒரு பக்கம் ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 8 லட்சம் இந்துக்கள் மதம் மாறுகின்றனர். இது போன்ற பல கோவில் உடைப்பு, மகான்களுடைய நிந்தனை, இது போன்ற இந்து பெரும்பான்மையான பாரத தேசத்துல, நம்மளுடைய புண்ணிய பூமியில ரிஷி முனிவர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய தேசத்துல பல அவதாரங்கள் நடந்த இந்த புண்ணிய பூமியில இப்ப இந்துக்களுடைய நிலைமை இந்த அளவு இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்துக்களுக்கு நம்மளுடைய அந்த தர்ம அபிமானம் இல்லாததுதான்.